அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மக்கள் கடலூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் இதுல எல்லாத்துலயும் PM மித்ரா பார்க்ல வருது. 13 திட்டங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள்ல கண்டிப்பா நம்ம இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம்னு சொல்லி நம்மளுடைய வாக்குறுதியிலேயே கொடுத்திருந்தோம். அதை நாங்க ஃபர்ஸ்ட் MOUலயே நாங்க காமிச்சிட்டோம். இத்தனை 13 மாவட்டங்கள்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம். சிப்காட் தொழிற்பூங்காக்களில் தொழில் நிறுவனங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்வதில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வெளிப்படையான மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட நில ஒதுக்கீடு நடைமுறைகள் மற்றும் முழுமையான டிஜிட்டல் மயம் மூலம் தடையற்ற சேவை வழங்க சிப்காட் நிறுவனம் புதிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய விரிவான திட்ட விவரத்தை எனது அறிவிப்புகளில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இதுலதான் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, எவ்வளவு பெரிய நஷ்ட ஈடு நம்ம கவர்மெண்ட்டுக்கு நடந்ததுன்னு தெரியும். இதனாலதான் முதலீட்டாளர்கள் இங்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு போனாங்கன்னு அதிமுகலயே முன்னாடி இதுல வாதாடி இருக்காங்க. அதனால இதற்கான புதிய திட்டம் நாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழில் பூங்காக்களில் அன்னைக்கு நான் பொட்டல் காடுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நிறைய பேர் எடுத்து பேசியிருந்தாங்க. அதுக்கான டேட்டாவை நான் சமர்ப்பிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழில் பூங்காக்களில் 8 தொழில் பூங்காக்களில் சாலை வசதிகள் இல்லை, 15 தொழில் பூங்காக்களில் நீர் வசதி இல்லை, 14 தொழில் பூங்காக்களில் துணை மின் நிலையம் இல்லை. இத்தனை இல்லைன்றப்போ இன்வெஸ்டர் எப்படி இங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சிப்காட்டை வச்சு ஏன் நீங்க இவ்வளவு நாள் நடத்துனீங்க? தீயணைப்பு நிலையங்கள் இல்லை, 47 தொழில் பூங்காக்களில் சுகாதார மையங்கள் இல்லை. இது போன்று கட்டுமான இடைவெளியை குறைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தொழில்துறையின் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு வழிவகுக்கும். மேலும் பல்வேறு தொழிற்பூங்காக்களில் பணிபுரியும் மகளிர்களுக்கு தேவையான தங்குமிட வசதி படிப்படியாக அனைத்து தொழிற்பூங்காக்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு கழகம் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாடு இல்லாத 25,000 குடியிருப்புகளை தொழிற்பூங்காவில் உள்ள பணியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க முயற்சிப்போம். தொழிற்சாலை விபத்துகளை குறைக்க தொழிற்பூங்காவில் உள்ள தொழில் நிறுவனம் மற்றும் ஏனைய பகுதிகளில் உள்ள தொழிற்பூங்காக்களின் பாதுகாப்பு செயல்பாடு நடவடிக்கைகளை கண்காணிக்க சிறப்பு முயற்சி எடுக்கப்பட உள்ளது. இதை பற்றி என்னுடைய அறிவிப்பில் நான் சொல்லிடுறேன். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் மொத்தம் உள்ள 436 வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் தொழில்துறைக்கு மட்டும் 37 திட்டங்களை பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இத்திட்டத்தில் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான வளர்ச்சிக்காகவும் அதே போன்று ஒவ்வொரு மண்டலம் வாரியாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் பற்றியும் விரிவாக திட்ட அறிக்கையில் நான் வெளியிடுகிறேன். இந்த அளவிற்கு தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் இளைஞர்களின் நாட்டின் எதிர்காலம் என நன்கு அறிந்த நம் முதல்வர் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து தொலைநோக்கு திட்டங்களை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் பாவியா ஸ்கீம், அதாவது நாங்க ரீசெண்டா ஒரு டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்க இவ்வளவு நாள் 9 வருடம் ஒரு இண்டஸ்ட்ரி காரிடோர் அது 9 வருடம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் காரணங்களுக்காக அது ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு? நாம போய் அங்க பார்க்கும்போது அதர் ஸ்டேட் எல்லாம் பில் பண்ணி அங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு பல விஷயங்களை முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வேற நம்ம கிட்ட இண்டஸ்ட்ரியல் காரிடரே கிடையாது. அதனால கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்த போது சென்னை தூத்துக்குடி பெருவழித்தடத்தில் முன்னேற்றமில்லை என்று தெரிவித்தார்கள். இது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்திருந்தேன். மேலும் சென்னை திருவனந்தபுரம் பெருவழி தொழில்தடம் அமைப்பதற்கு தேவையான உதவிகளை கோரியுள்ளேன். மேலும் மாண்புமிகு மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பாவியா திட்டத்தில் உரிய பங்கினை வழங்க கோரிக்கை வைத்துள்ளேன். நாட்டில் உள்ள தொழிற்பூங்காக்களை ஊக்குவிக்கும் திட்டமான மத்திய அரசின் பாவியா என்னும் தொழிற்பூங்கா மேம்பாடு திட்டத்தின் கீழ் உடனடியாக தொழிற்பூங்கா அமைப்பதற்கு 7 இடங்களை தேர்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்து நாட்டிலேயே 3வது இடத்தை பிடித்துள்ளோம். ஓசூர் புதிய விமான நிலையம் ஓசூர் தொழில் நகரத்தின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளின் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. HAL மற்றும் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளி காரணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கவில்லை. தமிழ்நாடு அரசு பிளெக்சிபிள் யூஸ் ஆஃப் ஏர் ஸ்பேஸ் கொள்கையின் அடிப்படையில் HAL மற்றும்
ஓசூர் ஏடிசி இடையே ஒருங்கிணைப்பு சாத்தியம் என வலியுறுத்தியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் நில எடுப்பினால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படாதவாறு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால ஓசூர் ஏர்போர்ட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நாங்க கண்டிப்பா பண்ணி காமிக்கிறோம். வேலூர் விமான நிலையம் 51.89 ஏக்கர் நிலம் 2018 ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளும் முடிவடைந்துள்ளன. இந்த விமான நிலையம் கோட் 1B வகை 20 இருக்கைகள் வரை விமானங்களுக்கு ஏற்றது. மேலும் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ராமநாதபுரம் பசுமை விமான நிலையம் சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்த ராமேஸ்வரத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பரம் மற்றும் மாணிக்கநேரி ஆகிய 2 இடங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரி 600 ஏக்கர் இடம் பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு ஒப்புதல் கோரி கருத்துரு அனுப்பப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டையில் பயன்பாட்டில் இல்லாத விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வான்வெளி ஆராய்ச்சி, விமான சோதனை மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வசதிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.